ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல சாரதாவுக்கு தெரியாம காவேரி விஜயவே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு சமைக்க தெரியாததுனால சாப்பிடாம இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவர்கிட்ட இல்லாத பணமா போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம், சிம்பத்தி கிரியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன், நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க. இருந்தாலும் பாவமா இருக்கு, எல்லாருமே அதை பத்தி அடிக்கடி பேசுறாங்க. ஸோ விஜய் இங்க இருக்கிறதுனால தான் அவரை பத்தி அடிக்கடி பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவாங்க போல இருக்கு. இந்த ராகினிக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்லாம் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஆனாலும் விஜய் சாப்பிடாம இருக்காரே, பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் வேக வேகமா காவேரி காஃபி போடுறாங்க. என்ன இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி சாரதா அப்பவே யோசிக்கிறாங்க. காஃபி போட்டுட்டு நான் வெளியே போய் குடிக்கிறேன் அப்படின்னு. வெளியே எதுக்கு போறேன்னு, இல்லம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வராரு. பார்த்துட்டு இந்தாங்க குடிச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சைலண்டாக எடுத்துன்னு போய் கொடுக்க, நீ இப்படி ஏதாவது பண்ணவே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சாரதா வந்து அந்த காஃபியை வெடுக்குன்னு வாங்கிக்கிறாங்க. அத்தை அது எனக்காக போட்டு கொடுத்தது, நீங்கள் தான் காலையிலே குடிச்சிருப்பீங்கல்ல, காவேரி போட்டு கொடுத்துருப்பாள்ல அப்படின்னு சொல்லி அந்த காஃபியை விஜய் வாங்கிக்கிறாரு. அது எப்படி எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, இவ உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணுறாளா அப்படின்னு சாரதா கேட்க, யாரும் அப்டேட்லாம் பண்ணலை, ஆனால் என் கண்ணு பூரா அங்கே தான் இருக்குது, உருவம் மட்டும் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, எவ்வளோ அவமானப்படுத்துகிறோம், இப்போ கூட இங்கேருந்து போகணும்னு தோணலையா, ஒன்று நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடுங்க, இல்லாட்டினா நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோம், அந்த புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்களும் காலி பண்ணிட்டு போக முடியாது, நானும் காலி பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படின்னு விஜய் அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கப்பை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சாரதாவுக்கு குழப்பமா இருக்குது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, சாரதா என்ன பண்ண போகிறாங்க இந்த விஷயத்துலன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.